வெல்கம் டு ஜாஸி அரமா. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் செஞ்சு காமிக்க போகிற ரெசிபி பாய் வீடுகளில் செய்யக்கூடிய மட்டன் மிளகு வறுத்த கறி தான் செஞ்சு காமிக்க போகிறேன். முஸ்லீம் வீடுகளில் பொதுவாக செய்யக்கூடிய மட்டன் மிளகு கறி இந்த மெத்தடில் தான் செய்வாங்க. பாரம்பரிய முறையில் அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் செய்யக்கூடிய மெத்தட் தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறேன். உண்மையிலே இந்த மிளகு கறி செஞ்சு பாருங்கள். இந்த மிளகு கறியை வச்சுட்டு பக்கத்தில் ரசம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். உண்மையிலே உடம்புல உள்ள சளி எல்லாமே வெளியில் போயிடும். அந்தளவுக்கு சூப்பரான ரெசிபி இது. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி எப்படி செய்யலாங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். மட்டன் மிளகு வறுத்த கறி செய்கிறதுக்காக நான் 1/2 கிலோ மட்டன் வாங்கி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மட்டனுக்கு தேவையான அளவுக்கு உப்பை இப்போவே சேர்த்துக்கோங்க. மீதி தேவைப்பட்டுச்சுன்னா உங்களுக்கு லாஸ்ட்லனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் ரொம்ப புளிப்பு இல்லாத தயிராக சேர்த்துக்கோங்க. ரொம்ப புளிப்பு இருந்தால் இந்த கறி புளிப்பு தன்மை வந்துடும், அப்புறம் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்காது. அதனால் புளிப்பு இல்லாத தயிரை சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சு வச்சுருங்க. பாரம்பரிய மெத்தடில் செய்யக்கூடிய மிளகு வறுத்த கறிங்கிறதால எல்லா மசாலாவே நம்ம வறுத்து தான் சேர்க்க போகிறோம். வறுத்து செய்யக்கூடிய இந்த மசாலாங்கிறதால இந்த மிளகு கறி உண்மையிலேயே ரொம்ப வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சுவையாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு தேவையான பொருள் எல்லாமே வறுத்துக்கலாம். அதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு பேனை வச்சுக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஒரே காஞ்ச மிளகா மட்டும் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கசகசம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா பொன்னிறமாகிறதாண்டியுமே நல்லா வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இதில் மிளகும் கசகசாவும் நல்லா பொன்னிறமாக வறுபட்டாலே போதும். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் ஒரு 12 சின்ன வெங்காயத்தை தோல் உரித்து முழுசாகவே சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வதக்குங்க. அதாவது 1 நிமிஷம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இது வெங்காயம் ரொம்ப பொன்னிறமாக வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு எல்லாம் ஒன்று சேர்ந்து 1 நிமிஷம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ வெங்காயம் கொஞ்சம் பலபலன்னு வதங்கியாச்சு. இதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகமும் 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 2 பட்டை 2 கிராம்பு 1 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. இந்த மசாலா பொருள்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம ரொம்ப நேரம்லாம் வதக்க வேண்டிய அவசியம் இல்லை. 1 நிமிஷம் மட்டும் நம்ம லேசாக வதக்கினாலே போதும். லேசாக அதனுடைய மனம் வெளியே வர்றதாண்டியுமே நம்ம வதக்கினாலே போதும். அதுக்கப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. தனியாத்தூள் சேர்த்த உடனே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இல்லைனா அந்த மசாலா கருகி போயிருங்கிறதால அதுக்கப்புறம் அந்த பேனோடைய சூட்லேயே நம்ம வதக்கி விட்டாலே போதும். இப்போ அந்தளவுக்கு வதங்கியாச்சு. இதை நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபைன் பேஸ்ட்டாகவே நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த பக்குவத்தில் நம்ம நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இதை இப்போ தனியாக ஒரு ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம மட்டன் மிளகு கறி செய்கிறதுக்கு அடுப்பை பற்ற வச்சுட்டு ஒரு 3 லிட்டர் குக்கர் தான் நான் வச்சுருக்கேன். குக்கரில் செஞ்சால் கொஞ்சம் ஈஸியாக இருக்குங்கிறதால அதுக்கப்புறம் 1 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் ஜீரமும் 1 டீஸ்பூன் சோம்பும் கல்பாசி ஒரு சின்ன பீஸும் அப்புறம் ஒரு பிரிஞ்சி இலை கருவேப்பிலை சேர்த்துருக்கிறேன். கல்பாசி சேர்க்குறது உங்களுடைய விருப்பம் தான். சேர்த்திங்கன்னா ரொம்ப மனமாக இருக்குங்கிறதால நான் சேர்த்துருக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு தக்காளியை நறுக்கி சேர்த்துக்கோங்க. ஒரு பச்சை மிளகா நிலமாக கீறி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. இந்த கறியை பொறுத்த வரைக்கும் நம்ம பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சின்ன வெங்காயம் நம்ம முழுசாக வதக்கி அரைக்கிறதால பெரிய வெங்காயம் சேர்க்க வேண்டாம். தக்காளி நல்லா ஈஸியாக வதங்கணுங்கிறதுக்காக 1 நிமிஷம் மூடி வச்சு நல்லா வதக்கி விடுங்க. நான் சேர்த்துருக்கிற தக்காளி கொஞ்சம் ஹார்டாக பழுக்காத தக்காளிங்கிறதால கொஞ்சம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகுது. இதே நீங்கள் பழுத்த தக்காளி யூஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்த உடனே எப்போதுமே ஃப்ளேமை சிம் பண்ணிக்கோங்க. சிம் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டாலே பச்சை வாசனை போயிடும், அடியும் பிடிக்காது. அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் இந்த கறிக்கு ரொம்ப அதிகம் சேர்த்துறாதீங்க, அப்புறம் கலர் மாறிடும், டேஸ்ட்டும் நல்லா இருக்காது. அதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்கிற மட்டன் கறியை இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த மஞ்சத்தூள் மசாலா எல்லாமே நல்லா வதங்கி அதோட அந்த மட்டனோட சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுருங்க. அப்போ தான் அந்த மட்டனுடைய ஃப்ளேவர் நம்மளுக்கு கிரேவியில் நல்லா கிடைக்குங்கிறதால. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மட்டனுடைய இந்த மசாலா எல்லாம் ஒன்று சேர்கிற அளவுக்கு கலந்துக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம சேர்த்துருக்கிற உப்பு போதுமாங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. அப்படி தேவைன்னா இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு மட்டனோட சேர்ந்து உப்பு நல்லா பிடிச்சி வரும். இல்லைனா உப்பு பிடிக்காமல் மட்டன் கொஞ்சம் சப்புன்னு இருக்கும். அதனால் உப்பு இந்த ஸ்டேஜில் நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா கிளறி ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி வதக்கி விட்ருங்க. இப்போ பாருங்கள், நம்மளுடைய மட்டன் மிளகு கறி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்துக்கோங்க. கரம் மசாலா தூள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நம்ம ஏற்கனவே பட்டை கிராம்பு அரைச்சிருக்கோங்கிறதால தனிப்பட்டு சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இதுக்கப்புறம் ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டதுக்கப்புறம் குக்கரை மூடி வெயிட் போட்டுட்டு
நல்லா ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் ஃப்ளேமை வந்து சிம் பண்ணிட்டு ஒரு 15 நிமிஷம் வேக விட்டாச்சுன்னா சூப்பராக சாஃப்டாக நம்மளுடைய மட்டன் மிளகு கறி வந்து வெந்து ரெடி ஆயிருங்க. இது வந்து நம்ம வீட்டில் வந்து யாருக்கா காய்ச்சலாக இருக்குது, உடம்பு சரியில்லை, அவங்களுக்கு சரியானதுக்கப்புறம் சாப்பிட பிடிக்கல, நாக்குக்கு நல்லா இல்லைன்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த மட்டன் மிளகு கறியும் ரசம் சாதமும் வச்சு கொடுத்து பாருங்கள். நெஞ்சில் உள்ள சளி, உடம்போட தெம்பு இல்லாதவங்களுக்குலாம் உடம்புல வந்து ஒரு தெம்பு வந்த மாதிரி, ஒரு ஆரோக்கியம் வந்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ சூப்பரான மட்டன் மிளகு கறிங்க இது. இப்போ பாருங்கள் நம்மளுடைய மட்டன் மிளகு கறி பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். கொஞ்சம் தண்ணியாக இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஃப்ளேமை வந்து கூட்டி வச்சு இது இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் வத்த வச்சுட்டு கெட்டியாக கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம். அதுவும் சூப்பராக இருக்குங்க. இப்போ பாருங்கள் நம்மளுடைய மட்டன் கறி எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள். இதே மாதிரியான மட்டன் கறியை நீங்களும் உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுங்கிறது எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்க வரை பாய் அண்ட் தேங்க்யூ.